வெல்கம் டு பணியும் வைப்போம். என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல பயாலஜில கேட்ட அடுத்த டாபிக் பார்த்தா டிஃபிஷியன்சி அண்ட் டிசீஸ். அதாவது விட்டமினோட டிஃபிஷியன்சி, அதே மாதிரி எந்த மாதிரி நோய்களாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பயாலஜில அதிகமான கொஸ்டின்ஸ் அதாவது என்டிபிசி எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டாபிக் என்ன, இந்த டிசீஸ் டாபிக் தான். ஸோ அதனால இந்த கொஸ்டின் பார்க்கும்போது அப்படி என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட நோட்ஸை என்ன பார்த்துட்டே வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது நீங்க நோட் பண்ணலாம், அங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த மூலம் என்ன, நீங்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கும். சரி, என்ன பண்ணிடலாம், கொஸ்டின் பார்த்தாலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். நம்ம எல்லா கொஸ்டினையும் தமிழ் பிளஸ் எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஜென்ரலா எல்லா எக்ஸாம்லையும் என்னன்னா, டிசீஸ்ல இருந்து நார்மலா கேட்கறதா, அதாவது 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதுல எது வைரஸால வரும், எது பாக்டீரியால வரும், எது புரோட்டோசாவால வரும், இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை நம்ம என்னன்னா ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் ஷார்ட்கட்ஸ். எதுக்கு ஷார்ட்கட்ஸ் சொல்லணும், இப்ப இதே கொஸ்டின் ஒரு வாரம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா மறந்துடுவீங்க, இல்ல கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்படி வரக்கூடாதுன்னா ஒரு ஷார்ட்கட்ஸ். இப்ப கேள்வி வைரஸால வந்த நோய் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சிக்கன் பாக்ஸ் தான் என்ன அப்படின்னா வைரஸால வரும். இந்த மிச்சம் இருக்கிற காலரா, டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ் இதெல்லாம் எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியால வரும். இங்க பாருங்க, காலரா பாக்டீரியால வருது. ஸோ நமக்கு அந்த பேர்லாம் தேவையில்ல, எந்த இதனால வருது அதெல்லாம் தேவையில்ல, பாக்டீரியால வருது அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சிக்கன் பாக்ஸ் என்ன, வைரஸால வருது. டைஃபாய்டு என்ன, இதுவும் பாக்டீரியா, சாலமெல்லா. இது இம்பார்ட்டன்ட், சில இம்பார்ட்டன்ட் மட்டும், அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டியூபர் குளோசிஸ், நம்ம என்ன சொல்லுவோம், டிபி அப்படின்னு சொல்லுவோம். டியூபர் குளோசிஸ் என்ன, இதுவும் பாக்டீரியம். என்ன பாக்டீரியம், மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ்னால. இது என்னன்னா நம்ம ஃபண்டமெண்டலா தெரிஞ்சுக்கிறது. இப்ப ஷார்ட்கட்ஸ் என்ன, இந்த டியூபர் குளோசிஸ் நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம், டிபி அப்படின்னு சொல்றோமா. எப்படி நான் ஆத்தர் வச்சுக்கலாம், இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்க போறோம்னு வச்சுக்கலாம். இப்ப ஹார்ட் டிஸ்க் பெருசா யாரும் வாங்குறதுல, பட் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறாங்கன்னா அதுல எதை செக் பண்ணணும், அது 1 டிபியா இருக்கா, 2 டிபியா இருக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்ப டிபி மீன்ஸ் அதிகமா என்னன்னா அந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ற மாதிரி அதானே. அப்ப அது என்ன சொல்ல வரணும், இந்த இடத்துல இந்த பேக்ட் இருக்கு பாத்தீங்களா. சோ அதாவது பேக்ட்னாவே என்ன, அதிகமா என்னன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி. இந்த டிபி என்ன, அதிகமா நிறைய என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொண்டது. அப்ப இதுவும் என்ன, அதிகமா பேக் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல பாக்டீரியால பேக்ட் இருக்கு. அப்ப டியூபர் குளோசிஸ் தான் டிபி, டிபி அப்படின்னா பேக்ட் இருக்கும், பாக்டீரியா. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த டைஃபாய்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இது என்ன, இந்த டீயும் இந்த டி நவத்துல வச்சுக்கோங்க. ஸோ டிபி இந்த நவத்துல வச்சுக்கோங்க. இங்கே டிபி, இங்கேயும் டிபி. எதுக்காக சொல்றேன்னா சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக. இங்கேயும் பேக்ட் இருக்குல்ல, ஸோ அது கனெக்ட் பண்றதுக்காக. அடுத்து இங்க காலரா இருக்கு பாத்தீங்களா. காலராவை என்னன்னா, இங்க லாஸ்ட் எண்ட்ல எரா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ காலரால எரான்னு இருக்கு. இந்த பாக்டீரியாவை, அதாவது இப்ப பாக்டீரியா எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாக்டீரியாவை நம்ம எழுதுனா லாஸ்ட்ல என்ன இருக்கணும், ரியா அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா இஆர்ஐஏ அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த இஆர்ஏ அது நான் ஆத்துல வச்சேன். இங்கேயும் எரா அப்படின்னு முடியணும், இங்கேயும் சம்திங் எரா கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். சில்லியான ஷார்ட்கட்டா தான் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப பண்ணிக்கங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம்ல நமக்கு மறக்கக்கூடாது. அந்த எக்ஸாம்ல அதை கேட்கும் போது எனக்கு நான் வந்தா போதும், அவ்வளவுதான். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரணும், சிக்கன் பாக்ஸ் தான் ஆன்சர் வரும். சரி, இப்ப இந்த வைரஸுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதிகமா சொல்றது என்ன, இந்த வைரஸ்ல அஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அஸ்னா நம்ம ரைட்டம். இங்க சிக்கன் பாக்ஸ்ல சிக்கனு என்னோடது, இந்த ஆக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆக்ஸ் என்னோடது. அதாவது நம்ம சிக்கனும் என்னன்னா என்னோடதான். இந்த ஆக்ஸ் இதோட அந்த அஸ்ஸோட கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஆக்ஸ்னா என்ன சொல்லுவோம், எறும்பான்னு சொல்லுவோமா. சும்மா எங்கேயாவது ஒரு இதுல கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், எங்கேயாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹியூமன் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம பாக்டீரியாவுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். பாக்டோட கனெக்ட் பண்றதுக்கு இங்க டைபாய்டு என்ன சொன்னோம், அங்க டியூபர் குளோசிக் டிபி, அதே மாதிரி இங்கேயும் டிபி வரும். டிபினாவே இந்த ஹார்ட் டிஸ்க் அதோட கனெக்ட் பண்ணினா இங்க பாக்ட் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம். அப்ப என்ன, இது பாக்டீரியாவுக்கு கரெக்டான ஆன்சர் வரும், ஏதா வரும். வச்சிருக்க அந்த போலியோ, மீசில்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, இது மூணுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வைரஸ் வைரஸால வருது. இந்த போலியோவை எப்படி வைரஸோட கனெக்ட் பண்ணலாம், போலியோவை போலீஸ்னு கனெக்ட் பண்ணுங்க. இங்க அஸ் மீன்ஸ் என்ன, நம்மளுக்காக உழைக்கிறவங்க தான் போலீஸ். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மீசல்ஸுக்கு ஹெப்படைட்டிஸ் பிக்கு நான் அடுத்து ஷார்ட்கட்ஸ் வரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இது மட்டும் நோட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு வந்தாவே நீங்க எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வைரஸோட கனெக்ட் பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஏதா வரும். ஏன் சொல்றேன்னா, ஹெப்படைட்டிஸ்ல நிறைய டைப் இருக்கும். 3 டைப் சொல்லுவாங்க. ஒன்னு ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சி சொல்லுவாங்க.
இந்த ஏ எதன் மூலம் டிரான்ஸ்மிட் ஆகும்னா ஃபுட், நம்ம சாப்பிட்ற ஃபுட் மூலம். பி வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சி வந்து இன்னொரு பர்சனோட, அதாவது இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட பிளட் கூட கனெக்ட் ஆகும்போது என்னன்னா இந்த சி வந்து வரும்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்ட் பை வைரஸ் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். பாக்டீரியா வராது, புரோட்டோசோவா வராது, மஸ்கிட்டோ பைட் வந்து டெஃபினட்டா வராது. அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. விச் விட்டமின் ஆக்டிவேட்ஸ் புரோட்டீன் அண்ட் கால்சியம் எசென்ஷியல் ஃபார் பிளட்டோட கிளாட்டிங்? பிளட் கிளாட்டிங் ஒண்ணு கிடையாது, ரத்தம் உறைதலுக்கு அவசியமான புரதங்கள் மற்றும் கால்சியத்தை செயல்படுத்தும் விட்டமின் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா விட்டமின் கே தான் வரும். ஏன் சொல்றேன்னா விட்டமின் கே சம்பந்தப்பட்டதான் என்னன்னா பிளட் வந்து கிளாட், ரத்தம் உறைதல் சம்பந்தப்பட்ட விட்டமின் விட்டமின் கே. விட்டமின் கேல நிறைய வந்துனா டைப் இருக்கும், அதெல்லாம் தேவையில்ல. விட்டமின் கே வந்து பிளட் கிளாட், ரத்தம் உறைதல் சம்பந்தமானது. இந்த விட்டமின் கே ஓட குறைபாடு வந்துருச்சுன்னா அதனால வர நோய் தான் வந்து ரத்தம் உறைதல் ஏற்படுற குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க. சரி, இது வந்து ஃபண்டமெண்டலா பார்த்தோம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கே இருக்கு பாத்தீங்கன்னா, இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னா என்ன இருந்தாலும் வந்து மூவி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது அதுல ஒரு டயலாக், ஃபேமஸான டயலாக் வரும். ஒரு மெல்லிசான கோடு, அந்த கோட்டுக்கு இந்த சைடு வந்து நல்லவன், இந்த சைடு வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு மெல்லிசான கோடு. ரத்தம் உறைஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து உயிர் இருக்கு, ரத்தம் உறையல அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா டெத் இருக்கு. ஸோ எதுக்காக சொல்றேன்னா கே மாதிரி இருக்குல்ல, அப்ப ரத்தம் உறைதல் அப்படின்னு வந்தாவே கேயோடது என்ன இருந்தால் மூவியோடது ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணலாம். எய்தர் நம்ம சினிமா இல்ல பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. ஸோ அதுக்காக தான். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் காசஸ் காலா அசார்? இதுல என்னன்னா காலா அசார் வந்து என்னன்னா ஒரு நோய். அந்த நோயை ஏற்படுத்துறது எய்தர் வந்து பாக்டீரியாவா, வைரஸாவா, புரோட்டோசோவா, இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுல ஒரு ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணுனா அந்த நோயை வந்து உருவாக்கும். அது என்னன்னா வந்து இடத்துல 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து காலாசார் எதனால வந்து என்னன்னா எதனால வந்து என்னன்னா அது வரும் அப்படின்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோட்டோ சோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா இந்த காலா அசாரை எதோட கனெக்ட் பண்ணுங்கன்னா அசல் கோளாரோட கனெக்ட் பண்ணுங்க. இதுக்காக வந்து சம்பந்தம் இல்லாம அசல் கோளாறு போறோம்னா காலா அசார் அசல் கோளார் ஏதோ ரைமிங்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால சொல்றேன் அசல் கோளார் வந்து இதுக்காக சொல்லணும். இப்ப இருக்கிற கானா ரேப்ல டாப்ல இருக்கிற வந்து சிங்கர் வந்து அசல் கோளார். ஸோ அந்த டாப் அப்படின்னு வரும்போது நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பிசிக்ஸ் சீரியஸ் பார்த்துருந்தாலும் நான் சொல்லுவேன் இந்த டாப் சம்பந்தப்பட்டது அப்படின்னு வந்தாவே நீங்க எதோட கனெக்ட் பண்ணலாம், ப்ரோட்டோ, அது ப்ரோவோட கனெக்ட் பண்ணலாம். ப்ரோ மீன்ஸ் ஒண்ணு கிடையாது. இப்ப ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லுவாங்க, அவர் தான் வந்து இருக்குலே டாப் பிளேயர் அப்படின்னு சொல்றது. இங்கேயும் வந்து டாப்பு, அப்ப இங்கேயும் வந்து அசல் கோளாறு காலாசர் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸாமுக்கு டெஃபினட்டா வந்து மறக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்ப புரோட்டோசோவால தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலா அசர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல எந்த இதனால உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா லெசிமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோட்டோசோவால தான் வரும். அது எதனால வரணும், லெசிமேனியா. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இந்த காலா அசார் வந்துன்னா புரோட்டோசோவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ப்ரோனா என்ன சொல்லுவோம், டாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ப்ரோ ரெசலிங் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப WWE வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா ப்ரோ ரெசலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெசலிங்ல ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு ஈவென்ட் வந்து ரெசல் மீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இங்கேயும் பாருங்களேன் என்ன பேர் இருக்கு, ஏதோ லைஸ் மீனியான் இருக்குல்ல, அந்த மீனியான் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அப்ப காலா அசாரு, புரோட்டோசோவா, லெசிமீனியா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன்ஸ் தான் வரும். என்ன எல்லாமே ஷார்ட்கட்டாவே சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஷார்ட்கட்ஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்து பாருங்க, வாட் காசஸ் பேர்ட் ஃப்ளூ? தமிழ்ல என்ன, பறவை காய்ச்சல் இதனால் ஏற்படுகிறது. இதுக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா இப்ப பறவைகள் எல்லாமே வானத்துல பறக்கும் போது என்ன பண்ணும்னா கூட்டம் கூட்டமா தான் போகும். அப்ப கூட்டம் கூட்டமா போகணும் ஹச்ல வந்து 5 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 மீன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி வெர்சஸ் பார்த்தோம்னா ஸ்வைன் ஃப்ளூ இருக்கும். நிறைய டைம் கன்ஃபியூஷன் பண்றது, நிறைய ஸ்டூடெண்ட்க்கு கன்ஃபியூஷனை கொடுக்கறது இதா இருக்கும், H5 H1 ஆண்டு. ஸோ அதனால அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு ஷார்ட்கட்டா சொல்றேன். வேர்டுனா அதிகமா போகும். அப்ப அதிகமா இருக்கும்போது என்ன H5 வரும். இப்ப இது வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஷார்ட்கட் வச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டா தான் அது இருக்க போகுது. அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்ல, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்ப என்ன சொல்லலாம், இந்த பேர்ட் ஃப்ளூ எதனால வரும், H5N1. அதனால ஆன்சர் வந்து இதா வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து பாருங்க, 7th கொஸ்டின். டிஃபிஷியன்சி ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் கலர் பிளைனஸ் அண்ட் வந்து புவர் விஷன்? இதுக்கு கவுண்டமணி காமெடியை வந்து கனெக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு படத்துல வந்து என்னன்னா சாயந்தரம் போல வந்து அவருக்கு கண்ணு தெரியாம நடிப்பாரு பாத்தீங்கன்னா, சாயந்தரம் இல்ல வந்து நைட் ஆனா வந்துன்னா பிளைனஸ். எதனால வரணும்,
விட்டமின் ஏயால வரும். நம்மளுக்கு கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கலர் வந்து பிளைட்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட் பிளைட்னஸ் சொல்லல. அண்ட் ஆல்சோ வந்து புவர் விஷன்ஸ். ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கலர் பிளைட்னஸ் எதனால வரும் அப்படின்னா, ஜெனெடிக் கண்டிஷனால வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஜெனெடிக் கண்டிஷன் குடுக்காதனால, ஒரே ஒரு ஆப்ஷன் எல்லாமே விட்டமின் இருக்கனால, விட்டமின் ஏ தான் வந்து இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கனால ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். இந்த விட்டமின் சி, விட்டமின் கே டெஃபினட்டா உங்களுக்கு மறக்காது. விட்டமின் சி எது ரிலேட்டடா வரும்? ஸ்கர்வி ரிலேட்டடா. அதாவது விட்டமின் சி குறைபாடுனால வர நோய் தான் வந்து ஸ்கர்வி. விட்டமின் கே யோட டெஃபிஷியன்சியால வரதான் வந்து பிளட் வந்து கிளாட்டிங், ரத்தம் உறைதல் வந்து என்னன்னா குறைபாடு உள்ளது. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு டவுட் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். சரி 8th கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அன் ஐ கண்டிஷன் ஆர் வந்து டிசீஸ் ஐ சம்பந்தப்பட்ட டிசீஸ் கிடையாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். அதாவது இந்த கிளைகோமா, கேட்ராக்ட்லாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்துருப்பீங்கன்னா, அந்த கொஞ்சம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு கண்ணுக்கு வந்து கேட்ராக்ட் பண்ணிட்டு வரும்னு சொல்றாங்க. கண்ணில் புற விழுந்திருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ணாடி போடுவாங்கல்ல. அது இந்த ட்ரை ஐ சம்பந்தப்பட்டது என்னன்னா ஐயோட தான் இருக்கு. இந்த காய்ட்ட இருக்கு பாத்தீங்கன்னா, கழுத்துல கட்டி சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னன்னா ஐயோட சம்பந்தப்பட்டது கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்டிபிசிக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா கவர் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்டிடியூட் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, ஜிஎஸ்ல இப்போ வந்து சயின்ஸ் ஆல்ரெடி பிசிக்ஸ் முடிஞ்சது. இப்போ வந்து பயாலஜி போயிட்டு இருக்கு. அது முடிச்சுன்னு என்னன்னா கெமிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சயின்ஸ் வந்து நீங்க பிரச்சனை பண்ண தேவையில்ல. ஸோ சயின்ஸுக்கு வந்து நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. ஃபண்டமெண்டல் ஆல்ரெடி நம்ம கோர்ஸா இருக்கு. ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இதை பார்த்தா மட்டுமே போதும். உங்களால நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எதுக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் அதை சொல்றேன் அப்படின்னா, அதுக்கான ரீசன் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் இயர் வருதுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் முடிஞ்ச கொஸ்டினோட ப்ரீவியஸ் இயர் தான் வச்சு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து நீங்க பெரிய பெரிய சேனல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுமே என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அது மூலம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். விச் நாட் ஆஃப் ஃபாலோயிங் இன்கரெக்ட் ரிகார்டிங் தம் டிசீஸ் அண்ட் வந்து கேசோட்டிக் ஆர்கானிசம். என்ன டிசீஸ் இதோட வந்து சம்பந்தப்பட்ட ஆர்கானிசம் கேட்குறாங்க. இங்க பாருங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் காலரா. நம்ம தெரியும் காலரால என்ன சொன்னோம்? எரா அப்படின்னு இருக்கு. எரா அப்படின்றத என்ன லாஸ்ட் எண்ட்ல எரான்னு முடியணும். பாக்டீரியா டெஃபினட்டா சொல்லலாம். இன்ஃபுளுன்ஸா வராது. அவன் கேட்டதே இன்கரெக்ட் தான். என்ன ஆப்ஷன் இ தான் வந்து இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து டிவி. டிவி வந்து தெரியும் நமக்கு. அதாவது பேக்கோட கனெக்ட் பண்ணும். ஹார்ட் டிஸ்க்கு ஈஸியா வந்துன்னா இது வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் இது வந்து ஈஸி. இது வந்து பெரிய ஷார்ட்கட்ஸ் தேவையில்ல. ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மலேரியா பிளாஸ்மோடியம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா, இப்ப இந்த மலை இருக்கு பாத்தீங்களா? ஸோ மலேரியால மலை எடுத்துக்கலாம். அதாவது மலைனா அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை வந்து பிஜேபி நம்ம தமிழ்நாடு வந்து பிஜேபியில ரொம்ப ஃபேமஸான நாடு. இங்க வந்து மோடி அப்படின்னு இருக்கலாம். ஸோ மோடியோட கட்சி தான் யாரு? அண்ணாமலை. அப்ப இங்க மலை, இங்க மோடி ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்றதுக்காக இது பாலிடிக்ஸ் ஆர் சினிமா இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து மறக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி அங்க சொன்னதான் இங்கேயும். அதாவது டியூபர் குளோசிஸ் எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியால மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ்னால ஆகும். இது அட்டாக் பண்ற இடம் அப்படின்னு பார்த்தா லங் வந்து அட்டாக் பண்ணும். இதுக்கான வேக்சின் வந்து என்ன சொன்னா பிசிஜி வந்து வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து காலராவுமே வந்து என்ன அப்படின்னா பாக்டீரியால ஆனது. இது காசது பை வந்து விப்ரியோ காலரா. இது வந்து ஒரு வாட்டர் போன் டிசீஸ் சொல்லுவாங்க. காலரா வந்து ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா அந்த டெத் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க உடம்பு ஃபுல்லாவே ப்ளூ கலரா மாறும். அதனால ப்ளூ டெத் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கரெக்ட்னால ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து போயிடலாம். 10th கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மலேரியா பாரசைட். நம்ம சொல்லிருக்கோம் மலை அண்ணாமலை மோடி மோடின்னு வர்றது என்ன பிளாஸ்மோடியம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். இது வந்து ஈஸியானது. அந்த ஷார்ட்கட்டை வச்சு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப புரோட்டோசோவானால வர நோய் அப்படின்னு பார்த்தா 3 நோய் இம்பார்ட்டன்ட். ஒன்று மலேரியம், இன்னொன்று ஸ்லீப்பிங் சிக்னஸ், இன்னொன்று காலாசர். இப்ப இந்த மலேரியாவை எந்த இது காஸ் பண்ணும்னா பிளாஸ்மோடியம். காலாசார் என்ன அப்படின்னு பார்த்தா இசிமேனியா. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த மலேரியா வந்துச்சுன்னு சொல்லி அதை டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அது வந்து விவாக்ஸ் டெஸ்ட். வைரஸுக்கும் அதாவது சாரி எய்ட்ஸுக்குமே வந்து வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கண்டக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பிளாஸ்மோடியம் தான் வரும். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின் பாருங்களேன். மெகலோ பிளாஸ்டிக் அனிமியா காஸ்ட் பை த டிஃபிஷியன்சி ஆஃப் விச் விட்டமின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தா
விட்டமின் பில நிறைய டைப்னு சொல்லுவாங்க. 1ல இருந்து 9 வரைக்கும் வரும். விட்டமின் B9 அதோட குறைபாடுனால வர இதுதான் வந்து மெகுலோபிளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ண டாபிக் தான். ஸ்லைடை இங்க வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு மட்டும் ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. அதாவது விட்டமின் B9ஆல மெகுலோபிளாஸ்டிக் அனிமியா வருது. இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர் என்ன வரும்? டி வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் விட்டமின் கீப் அவர் ஐ அண்ட் ஸ்கின் ஹெல்த்தி? ஐ நம்ம கண்கள் அப்படின்னு வந்தாவே எந்த விட்டமின் தான் வரலாம்? விட்டமின் ஏ தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். 13th கொஸ்டின் பாருங்களேன். விச் நாட் ஆஃப் ஃபாலோயிங் நாட் ஃபங்கல் டிசீஸ் ஆஃப் த பிளான்ட்? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமனுக்கு வந்து ஹியூமனுக்கு நிறைய டிசீஸ் வரும், விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கும், அதை வச்சு பார்த்தோம். இதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளான்ட் ரிலேட்டடா நோய்கள் வரும்போது அந்த நோய்கள்ல ஃபங்கல் டிசீஸ் வந்து இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிட்ரஸ் கேங்கர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாக்டீரியால வர நோய்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிற வந்து இந்த டேம்பிங் ஆஃப் சீலிங், ரஸ்ட் ஆஃப் வீட், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், இது மூணுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃபங்கையால வருதும், இதுவும் ஃபங்கையால தான், இது வந்து ஃபங்கையால தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அவன் கேள்வி வந்து ஃபங்கையால வந்து வரக்கூடாதது தான் கேட்கிறான். அப்ப நாட் சொல்லும் போது என்ன, சிட்ரஸ் கேங்கர் காஸ்ட் பை வந்து பாக்டீரியா. அதனால ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து 14th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, டெங்கு இஸ் காஸ்டு பை. இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின் வந்து CBD 2ல கேட்டிருக்கேங்க. நான் எதுக்கு CBD 1 அண்ட் CBD 2 ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கேன்னா, CBD 1ல என்ன சிலபஸோ அதே தான் வந்து CBD 2க்கும். அதனால என்ன, சயின்ஸ்ல நம்ம எங்க என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ அது அப்படியே CBD 2க்கு வரதான் போகுது. அதனால வந்து ஒரு ஏரியா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெங்கு எதனால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வைரஸால வரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெருசா ஷார்ட்கட்ஸ் தேவையில்லையே. நம்ம டெங்கு ஃபீவர் வந்துருன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். வைரஸா வந்து கரெக்டான ஆன்சர்னு. அடுத்து போயிடலாம். 15th கொஸ்டின் பாருங்களேன். டெட்டனஸ் இஸ் அ சீரியஸ் டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் காஸ்டு பை டாக்ஸின் ப்ரொடியூசிங். ஸோ எதனால வரும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெட்டனஸ்னா ஒன்றும் கிடையாது, தமிழ்ல ரணஜன்னி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. டெட்டனஸ், இந்த உஃபிங் காஃப், இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பாக்டீரியாஸ். இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கனெக்டடா வரக்கூடியது. இந்த ஊப்பிங் காஃபுக்கு இன்னொரு பேர் வந்து டிபித்தீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வறட்டு இருமல்னு சொல்லுவோம். இது எதை அஃபெக்ட் பண்ணும்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். டெட்டனஸ் காஸ்டு பை வந்து கிளாஸ்ட்ரோடியம் டெட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெட்டனஸ் ஃபெயிலியருக்கு அதை வச்சு நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? காஸ்டு பை வந்து என்னன்னா பாக்டீரியா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா அவ்வளவுதாங்க. 15 கொஸ்டின் டிசீஸ்ல மட்டுமே இன்னும் 15 கொஸ்டின், அதை CBA 2வையும் சேர்த்து நான் சொல்றேன். மிச்ச டாபிக்கோட கம்பேர் பண்ணும்போது 15 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹை ப்ரையாரிட்டியான டாபிக் தான். அப்போ என்ன, நீங்க பயாலஜில ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா இதுல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ண அதிகமா சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது கான்செப்ட் கிடையாது, கம்ப்ளீட்டாவே வந்து ஃபேக்சுவல். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டா இருக்கனால நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணும்போது தான் இது வந்து என்னன்னா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். புரியும் நினைக்கிறேன். நான் சொன்னது போக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தாராளமா ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.